அதிமுகவின் திட்டங்களால் திமுகவினர் புலம்பி வருவதாக நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுக வாக்குகளை தான் பிரிக்கும் என்றும் ஆருடம். பிரிக்கின்ற வாக்குகள் எங்கள் வாக்குகள் மட்டும் கிடையாது. தாவேக்கா பிரிக்கின்ற வாக்குகள் புதிய வாக்குகள். அதில் 7% திமுக வாக்குகள், 3% அதிமுக வாக்குகள். மொத்தத்தில் 4% திமுக வாக்கு தான் அதிகமாக போகிறது. எங்களுக்கு அவர்கள் பிரிப்பதனால் அதிமுக எந்த பலகீனமும் கிடையாது. அரசியல் வரலாற்றிலேயே அரசுக்கு எதிரான மனநிலை இல்லாத தேர்தல் என்று அதிமுக பிரமுகரை கூறியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நியூஸ் 18க்கு பேட்டி. வாக்கிற்காக உதயநிதிக்கு கூட்டம் கூடுகிறது என்றும் விஜயை பார்ப்பதற்காகவே கூட்டம் கூடுவதாக கருத்து. வாக்காளர்களாக வருகிற கூட்டம், வாக்கு போடுகிற எண்ணத்தோடு சேருகிற கூட்டம். அது அப்படி இல்லை, பார்க்கறதுக்காக வரணும். வாக்களிக்க வருபவர்கள் சேருகிற கூட்டமும் பார்ப்பதற்காக வருகிற கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து திட்டங்களை அதிமுக கொண்டு வரும். களம் 2026 நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உறுதி. மத்தியில் இருக்கக்கூடிய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொண்டு வந்துடுவீங்க. இல்லைன்னா நம்ம கேட்டு வாங்கிட்டு வருவோம். கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீர்ப்போம், மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்போம்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்றது ஈரான். 2 வாரங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அறிவிப்பு. போர் நிறுத்தத்திற்கு 10 நிபந்தனைகள் விதித்துள்ள ஈரான். ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முழு கட்டுப்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். லெபனான் உள்ளிட்ட பகுதிகளிலும் உடனடியாக போர் நிறுத்தம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு வர அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. ஈரான் ஆதரவு நாடான லெபனானுக்கு போர் நிறுத்தம் பொருந்தாது என இஸ்ரேல் அறிவிப்பு. துறைமுக நகரமான சிடனில் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா ஈரானின் போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து சரிந்தது கச்சா எண்ணெய் விலை. $100 கீழ் வந்ததால் உலக நாடுகள் நிம்மதி. ஈரான் விவகாரத்தில் முக்கிய ராணுவ இலக்கை 38 நாட்களில் நிறைவேற்றிவிட்டதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பெருமிதம். கடுமையான பேச்சுவார்த்தை மூலம் நீண்டகால அமைதிக்கு வழி ஏற்பட்டுள்ளதாக விளக்கம். அமெரிக்க தாக்குதலில் இருந்து மின் நிலையத்தை பாதுகாக்கும் மனித சங்கிலி அமைத்த ஈரான் மக்கள். கசரூனில் திரண்ட மக்கள் ஒளிரும் எதிர்காலத்திற்கான மனித சங்கிலி என்ற பெயரில் போராட்டம். போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்பும் இஸ்ரேலை தாக்கிய ஈரான். ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அடித்த இஸ்ரேல். ஈராக்கில் குவைத் தூதரகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். குவைத் மசூத் பகுதியிலிருந்து வந்த ஏவுகணை தாக்கி 3 பேர் இறந்ததால் ஆத்திரம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வி. வளைகுடா நாடுகளின் உதவியுடன் பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திய ரஷ்யா மற்றும் சீனா. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு.
அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கோடைக்கால விடுமுறையை ஒட்டி 4 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே. ஏப்ரல் 9 திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சூப்பர்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ரயிலும், ஏப்ரல் 15 சென்னை சென்ட்ரல் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்கும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம். சென்னையிலிருந்து வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் 1184 பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உறுதி. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் வெண்பனி மூடி ரம்மியமாக காட்சியளிக்கும் இமயமலை தொடர். சிம்லாவில் மழை சாரல் போல கொட்டும் பனி. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை இன்று எதிர்கொள்கிறது குஜராத் டைட்டன்ஸ். வெற்றி கணக்கை தொடங்க ஆர்வம். இந்திய பங்குச் சந்தைகளில் நல்ல முன்னேற்றம். சென்செக்ஸ் 2600 புள்ளிகள், நிப்டி 750 புள்ளிகள் உயர்வு. ஈரான் மீதான போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய ரூபாய் மதிப்பு உயர்வு. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 64 காசுகளாக அதிகரிப்பு. அதிமுகவின் திட்டங்களால் திமுகவினர் புலம்பி வருவதாக நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுக வாக்குகளை தான் பிரிக்கும் என்றும் ஆரூடம். பிரிக்கின்ற வாக்குகள் எங்கள் வாக்குகள் மட்டும் கிடையாது. தாவேக்கா பிரிக்கின்ற வாக்குகள் புதிய வாக்குகள். அதில் 7% திமுக வாக்குகள், 3% அதிமுக வாக்குகள். மொத்தத்தில் 4% திமுக வாக்கு தான் அதிகமாக போகிறது. எங்களுக்கு அவர்கள் பிரிப்பதனால் அதிமுக எந்த பலகீனமும் கிடையாது. அரசியல் வரலாற்றிலேயே அரசுக்கு எதிரான மனநிலை இல்லாத தேர்தல் என்று அதிமுக பிரமுகரை கூறியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நியூஸ் 18க்கு பேட்டி. வாக்கிற்காக உதயநிதிக்கு கூட்டம் கூடுகிறது என்றும் விஜயை பார்ப்பதற்காகவே கூட்டம் கூடுவதாக கருத்து. வாக்காளர்களாக வருகிற கூட்டம், வாக்கு போடுகிற எண்ணத்தோடு சேருகிற கூட்டம். அது அப்படி இல்லை, பார்க்கறதுக்காக வரணும். வாக்களிக்க வருபவர்கள் சேருகிற கூட்டமும் பார்ப்பதற்காக வருகிற கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து திட்டங்களை அதிமுக கொண்டு வரும். களம் 2026 நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உறுதி. மத்தியில் இருக்கக்கூடிய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொண்டு வந்துடுவீங்க. இல்லைன்னா நம்ம கேட்போம், கேட்டு வாங்கிட்டு வருவோம். கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீர்ப்போம், மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்போம்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்றது ஈரான். 2 வாரங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அறிவிப்பு. போர் நிறுத்தத்திற்கு 10 நிபந்தனைகள் விதித்துள்ள ஈரான். ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முழு கட்டுப்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
லெபனான் உள்ளிட்ட பகுதிகளிலும் உடனடியாக போர் நிறுத்தம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு வர அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. ஈரான் ஆதரவு நாடான லெபனானுக்கு போர் நிறுத்தம் பொருந்தாது என இஸ்ரேல் அறிவிப்பு. துறைமுக நகரமான சிடனில் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா ஈரானின் போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து சரிந்தது கச்சா எண்ணெய் விலை. $100 அமெரிக்க கீழ் வந்ததால் உலக நாடுகள் நிம்மதி. ஈரான் விவகாரத்தில் முக்கிய ராணுவ இலக்கை 38 நாட்களில் நிறைவேற்றிவிட்டதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பெருமிதம். கடுமையான பேச்சுவார்த்தை மூலம் நீண்டகால அமைதிக்கு வழி ஏற்பட்டுள்ளதாக விளக்கம். அமெரிக்க தாக்குதலில் இருந்து மின் நிலையத்தை பாதுகாக்கும் மனித சங்கிலி அமைத்த ஈரான் மக்கள். கசரூனில் திரண்ட மக்கள் ஒளிரும் எதிர்காலத்திற்கான மனித சங்கிலி என்ற பெயரில் போராட்டம். போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்பும் இஸ்ரேலை தாக்கிய ஈரான். ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அடித்த இஸ்ரேல். ஈராக்கில் குவைத் தூதரகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். குவைத் மசூத் பகுதியிலிருந்து வந்த ஏவுகணை தாக்கி 3 பேர் இறந்ததால் ஆத்திரம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வி. வளைகுடா நாடுகளின் உதவியுடன் பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திய ரஷ்யா மற்றும் சீனா.